ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பியாண்ட் ப்ராஃபிட். என் பேர் அரவிந்த். ஸோ நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்படிலாம் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு இங்கே வந்துருங்க, அப்போ தான் புரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஸ்டாக்கை 2 விதமாக அனலைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னா, ஒரு கம்பெனியோட கம்ப்ளீட் பேக்ரவுண்டை அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதாவது இப்போ ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை கோத்ரூ பண்ணி அதோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அதோட செக்டர் எப்படி இருக்குது, ரெவென்யூ, அப்புறம் மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்குது, அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸுக்கோ இப்போ இருக்க மார்க்கெட் டிமாண்ட் என்ன, ஃப்யூச்சரில் இன்னும் 5 to 10 இயர்ஸில் எந்த அளவுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும், அதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டா, ரிலையன்ஸோட சப்சிடியரி கம்பெனியே ஒரு 100க்கு மேலே இருக்கலாம். ஸோ இப்போ நிஜமாவே ஒருத்தன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இட் வில் டேக் 1 month ஆஃப் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கம்பெனியை நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் பார்ப்பேன். அப்புறம் இந்த கம்பெனிக்கு கடன் எவ்வளோ இருக்குது, அப்புறம் ப்ராஃபிட் என்ன, கேஷ் ரிசர்வ்ஸ் என்ன, இப்போ இருக்க மார்க்கெட் கேப் என்ன, ஃப்யூச்சரில் எவ்வளோ இருக்கும், ஸோ இது எல்லாத்தையும் பார்ப்பேன். பார்த்துட்டு இப்போ நியூஸும் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. அப்புறம் ஃப்யூச்சரில் இன்னோவேட்டிவாக நிறையா கார்ஸ் கொண்டு வராங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு குட் நியூஸ் வருதுன்னா இதை பேஸ் பண்ணி ஐ கேன் இன்வெஸ்ட். ஸோ இது வந்து பியூர்லி ஃபண்டமெண்டல் பேஸ்டு. ஒரு சில கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கும், ஆனால் மார்க்கெட்டில் அதோட ப்ரைஸ் ஏறி இருக்காது. இப்போ இதுக்கு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. இட் டிட் நாட் மீட் த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிம்பாங்க. ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதையும் நம்ம மட்டும் முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த அளவு ரிசல்ட் வந்தால் கீழே இறங்கும், இந்த அளவு ரிசல்ட் வந்தால் மேலே ஏறும் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க கீழே இறங்குனதுக்காக ஒரு ரீசன் அது தேடுவாங்களே தவிர, இந்த நியூஸ்னால தான் இன்னைக்கு ஏறுச்சு, இந்த நியூஸ்னால தான் இன்னைக்கு இறங்குச்சு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதே இங்கே முடியாது. இப்போ இதில் இருக்கிற ட்ராபேக் என்னென்னா, ஆஸ் எ ரீட்டைல் ட்ரேடராக இப்போ நமக்கு கிடைக்கிற நியூஸ் எல்லாமே ஓல்டு நியூஸ் தான். அதாவது இப்போ ஒரு கம்பெனியை பற்றின குட் நியூஸ் நம்ம காதுக்கு வருதுன்னா, அதை ப்ரொஜெக்ட் பண்ணி ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்து முடிச்சிருப்பாங்க இந்த கீ பிளேயர்ஸ்லாம். அதாவது எஃப்ஐஐ, டிஐஐ இவங்கெல்லாம். அதனால தான் இப்போ இன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கும் நமக்கு கிடைச்ச நியூஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் முக்கால்வாசி. ஸோ இந்த நியூஸ் பேஸ் பண்ணி டே ட்ரேட் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்தவரை இட் இஸ் ஆல்மோஸ்ட் கேம்பிளிங் தான். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்போ எஃபெக்டிவாக இருக்கும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு, லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் ஓகே டு அன் எக்ஸ்டென்ட். இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட ஒரு ஓவர்வியூ. நீங்கள் வந்து இது சம்மந்தமான டேர்ம்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நிறையா சைட்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனர், இன்வெஸ்டோபீடியா, investing.com இதெல்லாம் இருக்குது. இதோட லிங்க்ஸ் வேணா நான் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த சார்ட்டு தான். இங்கே வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பார்த்த எந்த டேர்ம்ஸுமே இங்கே தேவை கிடையாது. வெறும் ப்ரைஸை மட்டுமே வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இங்கே பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் டேட்டாவை கூட எடுத்து ப்ரைஸ் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இங்கே இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எனக்கு வந்து குட் நியூஸோ பேட் நியூஸோ ஒரு கம்பெனியை பற்றிய இன்ஃபர்மேஷனோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே வச்சு அனலைஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்துட்டு நல்லா கீழே இறங்கிருச்சு அப்படின்னா, அது ஏதோ ஒரு பேட் நியூஸ்னால தான் கீழே இறங்கியிருக்கு. எனக்கு அந்த நியூஸ் தேவை கிடையாது. இவ்வளோ ப்ரைஸ் கீழே இறங்கிருச்சு, இந்த வால்யூமில் இறங்கிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து அடுத்த ட்ரேட் எடுக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதில் நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன்ஸ், சேனல் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.